லவ் வெட்டிங் ரிப்பீட் இந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட தங்கச்சியோட கல்யாணத்தை நடக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவார். அவருக்கு கல்யாணத்தை நடத்துறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அப்புறம் முன்னாள் காதலி, அப்புறம் இப்போ கரண்டாக இருக்க காதலி, அதுக்கப்புறம் இப்போ கழட்டிட்டு போன காதலி, எல்லா காதலியுமே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டரோட எல்லா எக்ஸ் லவருமே வந்துடுவான். இவங்க எல்லாத்தையுமே சமாளிக்கணும். சமாளிச்சுட்டு சிஸ்டரோட கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியாக நடத்திடணும். மாப்பிள்ளையும் அடிக்கடி அடி வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ லவரையுமே போட்டு தள்ளுறதுக்காக வந்திருப்பான். தன்னோட தங்கச்சியை போட்டு தள்ளுறதை தடுத்தும், அப்புறம் அந்த வெட்டிங்கை நாசமாகாமல் விடுறதையும் தடுத்தும் இவர் எப்படி போராடி கரெக்டான பாதையில் கொண்டு போகிறாங்கிறத படமாக எடுத்திருக்காங்க. இதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி முடக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரோ, அப்புறம் சின்ன பசங்க, குழந்தைங்க, அதுங்க எல்லாருமே மாற்றி எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருக்குங்க. இந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே மற்ற இடத்துல ஊற்றுறதுங்க எல்லாத்தையுமே ஒரு விளையாட்டு பொருளாக நினச்சிட்டு மாற்றி எல்லாத்தையுமே வச்சுருதுங்க. அதாவது அவங்க ட்ரிங்க்ஸுக்கான பேர் வச்சுருப்பாங்க. ஒரு பலகா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அவங்களோட நேம் போட்டிருக்க மாதிரி ஒவ்வொரு ட்ரிங்க்ஸுங்க ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டை மாற்றுறதுலேருந்து, அதுக்கப்புறம் கேக்கை நாசம் பண்ணுறதுலேருந்து, அப்புறம் அன்னோன் விஷயத்த, அதாவது வீட்டில் செய்கிற விஷயத்த எல்லாத்தையுமே இங்கே கல்யாணத்தில் செஞ்சிட்ருக்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சமாளித்து தங்கச்சியோட வெட்டிங்க நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு அப்பா அம்மா இல்லாத போதும் இவர் மட்டும் கடைசி வரைக்கும் தாங்கி பிடிப்பார். இது படத்தோட காமெடி கதாநாயகன்னு சொன்னால் நம்ம ஹீரோ தான். ஏன்னா ஹீரோ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அடி வாங்குவார். கேர்ள் ஃப்ரெண்டு, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் அடி வாங்குறது கிடையாது. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கிட்ட காமெடி பண்ணுறது, அப்புறம் மாப்பிள்ளையோட பக்கத்தில் இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட காமெடி பண்ணுறதுன்னு பயங்கர கலகலப்பாக கொண்டு போயிருப்பார்.